ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் வெப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து போன பார்ட்டில் வந்து செட் லாங்குவேஜோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த பார்ட்டில் வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.1 வந்து உள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் செட்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ அதாவது இதில் ஃபாலோவிங்கில் எதெல்லாம் வந்து செட்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. 100 உள்ள ப்ரைம் நம்பர்ஸ், நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் வந்து தனித்தனியாக பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அதாவது ஒரு செட்டுங்கிறது ஒரு வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது நம்மளால் எண்ணக்கூடியது, நம்மளால் பார்க்கக்கூடியது அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது வந்து செட்டு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் உள்ள ரிச் பீப்புள்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்தியாவில் வந்து நிறைய ரிச் பீப்புள் இருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து தனித்தனியாக சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் இது வந்து நாட் அ செட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் எத்தனை ரிவர்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ அப்போ அது தனித்தனியாக நம்மளால் வந்து எண்ண முடியும். ஸோ இட் இஸ் எ செட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா ஹாக்கி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்மளால் வந்து குட் ஹாக்கி பிளேயர்ஸ் வந்து தனித்தனியாக வந்து நிறைய ஃபேமஸான பர்சன்ஸ்லாம் இருக்காங்க, நல்லா விளையாடுறவங்க, அவங்கள வந்து தனியாக சொல்ல முடியும். ஸோ அதனால் இதுவுமே செட் தான். செகண்ட் கொஷினை பாருங்கள், ரோஸ்டர் ஃபார்ம். ரைட் த ஃபாலோவிங் இன் ரோஸ்டர் ஃபார்ம்ங்கிறாங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னால் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன் போன பார்ட்லேயே. அதாவது நிறைய லெட்டர்ஸ் இருக்கும் ஒரு வேர்டில். இப்போது 2 எஸ் இருக்குன்னா 2 எஸ்ஸுக்கு பதிலாக ஒரு எஸ்ஸு, ஒரு 2 ஏ இருக்குன்னா ஒரு, அதாவது நிறைய வேர்டு இருக்கும். ஆனால் ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான் அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து எழுதணும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இந்தியா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஐ எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு என் இருக்குது. ஸோ ஒரு என் எடுத்து எழுதிக்கிறேன். ஒரு டி, ஓகேவா? ஐ வந்து ஆல்ரெடி எழுதிட்டேன். நான் ஒரே ஒரு ஐ தான் எழுதணும். ஸோ அதனால் இந்த ஐ எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஒரு ஏ, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேரலோகிராம். பேரலோகிராமில் ஒரு பி, ஒரு ஏ எழுதிக்கிறேன். ஒரே ஒரு ஆறு, ஆல்ரெடி ஏ எழுதிட்டோம். ஸோ அதனால் எழுதக்கூடாது. ஒரு எல், ஒரு இ, ஒரு ஓ, அப்புறம் ஜி, அப்புறம் எம், ஓகேவா? ஒரே ஒரு வேர்ட்ஸ் எல்லாத்துலேயும். அடுத்து மிசிசிப்பியில் எம், ஐஏஎஸ்ஸு, அப்புறம் பி, அப்புறம் ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு ஐ எழுதிட்டேன். ஸோ அதனால் எழுதக்கூடாது. எம்ஐஎஸ்பி, இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ரொனன்சியேஷன் உள்ள வேர்டு கிடையாது. ஸோ அதனால் வந்து இதுலேருந்து ஒரே ஒரு சி, ஒரு இசட்டு, ஒரு இ, அப்புறம் ஒரு ஹச்சு, ஒரு ஓ, ஒரு எல்லு, ஒரு எஸ்ஸு, ஒரு வி, அப்புறம் ஏ எடுத்திருக்கேன், கேஐ, அவ்வளோதான். ஆல்ரெடி நம்ம ஒரு வேர்டு எழுதிட்டோன்னா அதே வேர்டை திருப்பியும் ரிப்பீட்டடாக நம்ம எழுதக்கூடாது. ஸோ அதுதான் இந்த ரோஸ்டர் ஃபார்ம் தான். அவ்வளோதான். இது செகண்ட் கொஷின் முடிஞ்சிச்சு. இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள், கன்சிடர் செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0, 3, 5, 8. அதாவது செட் ஏல இந்த 0, 3, 5, 8ங்கிற ஒரு 4 நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. செட் பியில் பாருங்கள் 2, 4, 6, 10 ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. செட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா 12, 14, 18, 20ங்கிற ஒரு 4 நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸு. இதில் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 18 ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்கிறாங்க. 18 ஈக்குவல் டு சி அப்படின்னா 18 வந்து சி, அதாவது செட் சியில் இருக்கான்னு பார்க்கணும். செட் சியில் வந்து பாருங்கள் 18 இருக்கா, இருக்குது. அப்போ இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் 6 ஈக்குவல் டு ஏ. 6 ஈக்குவல் டு ஏன்னா இப்போ இருக்கான்னு பார்ப்போமா? ஏ செட்டில் 6 இருக்கா, இல்லை. ஸோ அப்போ இது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், 14 ஈக்குவல் டு சி அப்படின்னு, நாட் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருவாங்க. சியில் வந்து 14 இல்லைன்னு சொல்கிறாங்க. 14 இருக்குது. அப்போது இது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், 10 ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. பியில் வந்து 10 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரூ தான். அப்போ ட்ரூ எழுதிக்கலாம். ஃபிஃப்த் ஒன்று 5 ஈக்குவல் டு பி. 5 வந்து பியில் இருக்கான்னு கேட்குறாங்க. பியில் வந்து 5 இருக்கான்னு கேட்குறாங்க. இதில் இல்லை. ஸோ அப்போ இது வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு 0 ஈக்குவல் டு பி. பியில் 0 இருக்கா, இல்லை. அப்போ அது ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு ஃபில்லப்பு பாருங்கள். இப்போ 3 ஈக்குவல் டு டேஷ், 14 ஈக்குவல் டு டேஷ், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது 3 வந்து எந்த செட்டில் இருக்குது, ஏல இருக்குது. அப்போ நான் ஏ எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 14 வந்து எந்த செட்டில் இருக்குது, சியில் இருக்குது. அப்போ சி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், 18 வந்து எதில், அதாவது 18 வந்து பியில் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. இதில் பியில் இருக்கா 18, இல்லை. அப்போ நான் என்ன சிம்பிள் போடணும், நாட் ஈக்குவல் டு சிம்பிள் போடணும். நெக்ஸ்ட்டு 4 வந்து டேஷ் பின்னு கொடுத்துருவோம். 4 வந்து பியில் இருக்கான்னு பார்ப்போம்ப்பா, பாருங்கள் இருக்குது. அப்போது இது வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பாருங்கள்,
ஸோ ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் செட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இதையும் ரோஸ்டர் ஃபார்மில் வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து A is equal to the set of all even natural numbers less than 20. 20 பிலோ உள்ள எல்லா ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸையும் செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், அதில் வந்து 2 20 பிலோ கேட்டிருக்காங்களா, 2 4 6 8 10 12 14 16 18 இதோட முடிக்கணும். ஏன்னா 20 வந்து நம்ம எழுதவே கூடாது. இப்போ பாருங்கள், இது வந்து A is equal to எழுதிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து B is equal to y is to y is equal to 1/2n. n equal to even it is a natural number. natural number greater sign வந்து 5 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னன்னா, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து என்னைக்கு ஈக்குவலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சம்னா, இப்போ பாருங்கள், பாருங்கள் என்னென்னா, இப்போது இதோட கிரேட்டர் சைன் வந்து 5, அதாவது 5 நம்பர்ஸ். இப்போ நேச்சுரல் நம்பர் எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 எழுதிட்டேன். இப்போது இந்த 5 நம்பர்ஸ் நான் எழுதிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த ஒயில் வந்து 1/2 என்ன நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாமே நம்ம எழுத போகிறோம். y is equal to 1/2. ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். இப்போ எழுதிட்டு பாருங்கள், 2 × 1 வந்து என்ன வரும், 1 தான் வரும். ஸோ அப்போ 1/2 எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், y is equal to 1/2 2. நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன். 2 2s are 4. அப்போ 1/4. நெக்ஸ்ட்டு y is equal to 1/2 × 3. 3 2s are 6. நெக்ஸ்ட்டு y is equal to 1/2 ப்ராக்கெட்டில் 4. பாருங்கள், 4 2s are 8. அப்புறம் நெக்ஸ்ட் y எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 1/2, கடைசி நம்பர் 5 இருக்குது. அதே மாதிரி 5 2s are 10னா 5 2s are 10னா அப்போ 1/10. ஸோ இது அவ்வளோதான். இந்த சம் இந்த மாதிரி தான் போடணும். நெக்ஸ்ட்டு third one, C is equal to x is to x is a perfect cube. 27 greater than x less than 216. அதாவது பர்ஃபெக்ட் கியூப் வந்து நம்ம இந்த சம்மில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்னா, ஸோ பாருங்கள், என்ன நம்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, 27. இப்போ இந்த பர்ஃபெக்ட் கியூபில் 27க்கு நடுவில், அதாவது 27லேருந்து 216க்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ பார்ப்போமா. இப்போ இது வந்து க்யூபு, பர்ஃபெக்ட் க்யூப்னா, இப்போது க்யூப்னால் என்ன, 3 டைம்ஸ் வரும். அப்போ பாருங்கள், எப்படின்னா 3 டைம்ஸ்னால் 1 × 1 × 1 அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 × 2 × 2 அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ 2 × 2 × 2 2s are 4, 4 2s are 8. ஃபஸ்ட்டு 8 வரும். நெக்ஸ்ட்டு 3 × 3 × 3 3 3s are 9, 1 9s are 9, 2